வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பையன் தன்னுடைய அப்பா தாத்தா 2 பேரையும் கூட்டின்னு வரான். அது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கேட்குறாரு, எதுக்குப்பா நீ உங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் கூட்டின்னு வந்திருக்கான்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னேன்னா, எங்கள் அப்பாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டை ரினியூவல் பண்ணோம் சார். எங்கள் தாத்தாக்கு இப்போ தான் முதல் இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அந்த சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் அவரையும் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பேஷண்ட் டாக்டர் பார்க்க போயிட்டு அவருக்கு வயிற்று வலி அப்படின்னு பிரச்சனை சொல்கிறார். அதுக்கு ஒரு மாத்திரை எழுதி தர்றாரு. அந்த மாத்திரை கையில் கொடுத்துட்டு, இந்த மாத்திரையை நீங்கள் 2 நாளில் சாப்பிட்ருங்க அப்படின்னு. அது கேட்குறேன், எதுக்கு 2 நாள்லேயே சாப்பிட்றோம் டாக்டர் அப்படின்னா, ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மாத்திரை எக்ஸ்பைர் ஆகிடும், அதனால தான் அப்படின்னா. ஒரு சபாவில் அங்கே பாட வரவங்க எல்லாமே கையில் க்ளவுஸை மாட்டின்னு வராங்க. அதை பார்த்த 2 பேர் பேசிக்கிறாங்க, ஏன்ப்பா அவங்க பாட வந்துட்டு கையில் க்ளவுஸை மாட்டிட்டு வராங்கன்னு. அதுக்கு 2வது நபர் சொல்கிறார், அவங்க இப்போ பாட போகிறது குத்துப்பாட்டு, அதனால தான் அப்படின்னா. 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்களை சொல்கிறார், அவர் சீலிங் ஃபேன் மாற்றுறவர் நினைக்கிறேன் அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2வது நபர் சொல்கிறான், அவர் கையில் தான் எப்போ கேட்டாலும் தலைக்கு மேலே வேலை இருக்குது, தலைக்கு மேலே வேலை இருக்குன்றாரு. அதனால தான் சொல்கிறேன், அவர் சீலிங் ஃபேன் மாற்றுறவராக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஒரு ஹோட்டலில் காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு அந்த காஃபி சாப்பிட வந்தவர் கேட்குறாரு, என்னப்பா காஃபியில் செத்து இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சர்வர் சொல்கிறாராம், ஓ உங்களுக்கு உயிரோடு இருக்க வேணும்ல, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்பெஷல் காஃபி ஆர்டர் பண்ணுங்கள், அதில் உயிரோடு இருக்கும் அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.